நண்பர்களே வணக்கம். மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்றதுல இன்றைக்கி 4/7 காலையில் எழுந்து ஃபாஸ்டர் கார்டியோங்கிற ஜாகிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு காடியை பெட்டின்னு காலேஜ் கிளம்பிட்டேன். காலேஜ் வந்த கையோட மனமான காஃபி ஆத்துறப்போ நுரப்பொங்க அந்த சத்தம் அட 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 இது அல்லவா சொர்க்கம்ன்ற மாதிரி இருக்கும். அதை ஒரு சிப்பாக ரசித்து குடிச்சிட்டு பசங்களோட உட்காந்து லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் கிளம்பிட்டேன். எக்ஸாம் முடித்த கையோட ஹைட்ரேஷனுக்கு ஜூஸ் குடிக்கலான்னு ஒரு ஃபேமஸான ஜூஸ் பாரில் வண்டியை நிறுத்தி பட்டர் ஃப்ரூட்டை ஒன்று ஆர்டர் போட்டேன். நாட் ஒர்த் ஃபார் ஏ மணி மக்களே. இம்முத்துண்டு தான் இருந்துச்சு, அண்ணனுக்கு பத்தலை. சரி வந்த வரைக்கும் லாபம்னு அதை அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு. நானும் புயல் மழைலாம் அடிக்கும்னு பார்த்தா பெரும் தூரையோடு நிப்பாட்டிக்கிட்டான் பையன். தப்சண்டா சாமின்னு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து ஜிம் போயிட்டு சைக்கிளிங் பண்ணிவிட்டு செஸ்ட் பார்ட் 2 போட்டு ஆப்ஸுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கப்போ தான் குறுக்கால இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி நமக்கு 2 மாதம் லீவ்ன்றது ஞாபகம் வந்துச்சு. ஆல்ரெடி 2 மாதத்துக்கு பிளான் போட்டு வச்சிட்டேன். பிளான் பண்ணதெல்லாம் நடக்குமா பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கீழே வந்தால் ஒரே பசிக்கு ப்ரோட்டீன் ரிச்சா ஆஃப் தந்தூரியை வயிற்றில் இறக்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை வாங்கி காடியில் கிடைக்கிற இடத்துலலாம் சொருவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்த கையோட சர்வ்டு இஸ் லாஸ்ட் மீல் ஃபார் கோவிந்தன். அப்புறம் என்ன, ஒரு ஃபாலோவை தட்டிட்டு கன்சிஸ்டண்டாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.